ஹலோ ஆல். இன்னைக்கு என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா, ஸோ மந்த் அண்ட் வீக்கெண்ட் ரெண்டுமே ஒன்றா வந்ததுனால சரி ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு விஆர் மால் தான் போயிருந்தோம். ஸோ விஆர் மால் போகிறப்போ அந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீகாக்கோட லே அவுட்டும் அண்ட் ஃப்ளமிங்கோட லே அவுட் வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்னாப் எடுத்துட்டோம். அண்ட் இது என்னன்னு தெரியல, பட் கான்சென்ட் பார்த்தா கேப்சிகம் மாதிரி வச்சுருந்தாங்க. சரி அப்படியே கொஞ்சம் முன்னாடி போயிட்டு பார்த்தோன்னா எல்லாரும் என்னடா இது ஸ்டிக்கி நோட்ஸ் வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு பார்த்தா, ஸோ கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் வரதுனால அவங்க விஷஸ் வந்து அந்த பேப்பரில் எழுதி நம்ம ஸ்டிக் பண்ணோம் அப்படின்னா அது நடக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஹோப் தான். ஸோ நம்மளும் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நிறைய பேர் என்னென்னமோ எழுதியிருந்தாங்க. இது நிறைய பேர் வந்து இதில் மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணியிருந்தாங்க, லவ் ப்ரப்போசலும் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்கவே சில விஷயம்லாம் வந்து க்யூட்டாக இருந்துச்சு. சார் நம்மளும் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே ஒரு ஸ்டிக் நோட்ஸ் எடுத்துகிட்டு ஸோ எங்கள் மூணு பேரோட பேர் எழுதி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டோம். ஸோ இதை வந்து நாங்கள் எப்படி பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள். ஸோ இது ஹைட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ முடிஞ்சு ஜம்ப் பண்ணி அதை பேஸ்ட் பண்ண முடியுமோ ஸோ அவ்வளோ ஹைட்டாக நாங்கள் அதை ஜம்ப் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணோம். பார்க்கவே ரொம்ப சிரிப்பாக தான் இருக்கும். பாருங்க, அது வந்து ரொம்ப ஹைட்டாக அதை ஜம்ப் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிட்டு தென் வந்து எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். சரி ஏதாவது ஃபுட் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு ஃபன் மால் போனோம். கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபன் மால் போயிட்டு அங்கே விளையாடிட்டு ஸோ இந்த டாய்ஸ்லாம் வச்சு கேம் பண்ணுறதெல்லாம் அப்படி என் பையன் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தான். ஸோ இதில் ஒன்று எப்படின்னா நாங்கள் கார்டு யூஸ் பண்ணி நாங்கள் ப்ளே பண்ணவே இல்லை. பிகாஸ் வந்து இது ரொம்ப காஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அரௌண்ட் 3,500 அப்படி சொன்னாங்க. ஸோ இப்போ நார்மலாக சில பீப்புள் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் போனோம் அப்படின்னா ஒரு 500 ரேஞ்ச் ஒரு 1000 ரேஞ்ச் இருந்தால் கூட நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு வந்ததுக்கு குழந்தைங்க எப்பயாவது தான் நம்ம வெளில கூப்பிட்டு வரோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுக்குறப்ப நம்ம அந்த மாதிரி விளையாட வைக்கலாம். பட் இங்கே காஸ்ட் ஹையாக இருக்கிறதுனால ஜஸ்ட் அவன் பார்த்துட்டு தான் இருந்தான். இதில் ஒரு சின்ன ஒரு மைனஸ் என்னன்னா ஜஸ்ட் ஒரு 700 or 1000 ரேஞ்சில் கூட வந்து ஒரு சின்ன ஒரு கார்டு மாதிரி இவங்க ப்ரொவைட் பண்ணால் நல்லாயிருக்கும். என்னோட இது மற்றவங்களுக்கு இது மாதிரி யாராவது ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் வந்து அதுக்கப்புறம் மேலே எல்லாமே ஷாப்பிங்லாம் ஓரளவுக்கு விண்டோ ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு கீழே வந்தோம். இங்கே ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. தென் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு தென் நேராக கிறிஸ்மஸ் ட்ரீக்கு போயிட்டோம். ரொம்ப அழகாக கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க 3 floors கிட்ட. தென் சாப்பிட்டுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீக்கெண்டுக்கு பெரிய பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.